ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Mturkல பார்த்தீங்க அப்படின்னா கேலிபோகில் ஜோப்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ஒன்று இருக்குது. 70 சென்ட். டோட்டல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 15 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அப்படி 4 நிமிஷம் தாண்டி போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து கீழே வந்து கிளிக் ஹியர் டு டேக் த சர்வேன்னு சொல்லி வந்திருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம சர்வேக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எம்டியாக தான் காமிக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து சர்வேக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். சர்வேக்குள்ளே போகாமல் இந்த மாதிரி எம்டியாக வந்துச்சு அப்படின்னா யூஆர்எல்ல வந்து உங்களுடைய ஒர்க் ஐடி வந்து போட்டிருப்பாங்க. அது எது வரைக்கும் நான் வந்து டெலீட் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். சர்வேயோட லிங்க் வந்து ஆம்பரசன் சிம்பிள் இருக்கும். அந்த ஆம்பரசன் சிம்பிள் வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு அந்த ஆம்பரசன் சிம்பிள்லேருந்து ஒர்க் ஐடி ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒர்க் ஐடி ஃபுல்லாகவே டெலீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து அதை ரிமூவ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியாது, பட் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஆம்பரசன் சிம்பிள் போட்டு எம்ஐடி அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த ஆம்பரசன் சிம்பிள் வரைக்கும் டெலீட் பண்ணிட்டு திரும்ப என்டர் அடிச்சிங்க அப்படின்னா சர்வேக்குள்ளே போகும். இப்போ அதுக்குள்ளார வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஒர்க் ஐடி கொடுக்கணும். இந்த இடத்துல உங்கள் ஒர்க் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ நான் வந்து என்னோடய ஒர்க் ஐடி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ என்னோடய ஒர்க் ஐடி கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சர்ன் ஃபார்ம் வந்திருக்கும். இதில் வந்து அந்த சர்வேயோடைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபுல்லாக ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து எஸ் கொடுத்துருங்க. கீழே எஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு டைம் வந்து திரும்ப ஒர்க் ஐடி கரெக்டாக அப்படிங்கிறது செக் பண்ண சொல்லி கேட்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த இதில் வந்து கரெக்டாக எஸ் கொடுத்துருங்க. பீப்புள் ஆர் வெரி பிஸி தீஸ் டேஸ். மெனி டோன்ட் ஹேவ் டைம் டு ஃபாலோ த வாட் கோஸ் ஆன் த கவர்மெண்ட். வி ஆர் டெஸ்டிங் வெதர் பீப்புள் ரீட் கொஸ்டின்ஸ் டு ஷோ யூ ஹேவ் ரீட் திஸ் மச். ஆன்சர் போத் எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டட் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டட். இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டட் கொடுக்கணும், அப்புறம் வெரி இன்ட்ரெஸ்டட் ரெண்டுமே கிளிக் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நான் ரெண்டுமே கிளிக் பண்ணுறேன். இதுதான் செக்யூரிட்டி கொஸ்டின். நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஓகே, எந்த வருஷம் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்களோ அந்த வருஷத்தை நீங்கள் கொடுக்கலாம். ஜெண்டர், அப்புறம் வந்து என்ன படிச்சிருக்கீங்க, அது அப்புறம் மேரிடா அன்மேரிடா, சில்ட்ரன்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, என்ன சைல்டுன்னு கேட்குறாங்க, கொடுத்துருங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை ஒர்க்கர்டான்னு கேட்குறாங்க, கொடுத்துருங்க. மந்த்லி ஹவுஸ் ஹோல்டு இன்கம் வந்து ருபீஸில் கேட்டுருக்காங்க. என்ன இன்கமோ அதை கொடுத்துருங்க. ஓகே, தமிழ்நாடு ஸ்டேட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து அர்பன் கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன ஏரியாவை கொடுத்துருங்க. விச் பொலிட்டிக்கல் பார்ட்டி டு யூ பிரைமரிலி சப்போர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து பிஜேபி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபஸ்ட்டு 2ல் இருக்குது. பிஜேபியை கொடுத்துடலாம். ரிலீஜன் என்னன்னு கேட்குறாங்க. உங்கள் ரிலீஜன் என்னவோ கொடுத்துருங்க. ப்ரே பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. டெய்லி ப்ரே பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னவோ அதை போட்டுருங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து டெம்பிளில் வந்து நம்ம மஸ்க்கு, சர்ச்சு, கோயில் இதெல்லாம் வந்து விசிட் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறதுக்கு வீக்லி, டெய்லி எதுவோ அதை கொடுத்துருங்க. இதுக்கு வந்து பேக்வர்ட் கிளாஸா, ஷெட்யூல் காஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் கொடுத்துருங்க. டிவி, நியூஸ் பேப்பர்லாம் வந்து ரெகுலராக பார்ப்பீங்களான்னு கேட்குறாங்க. பொலிட்டிக்கல் பற்றி ஓகே எவ்ரிடேன்னு கொடுத்துருங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் பற்றின சர்வே தான் அது. இதுக்கும் எவ்ரிடே கொடுத்துருங்க. இதுக்கும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து முன்னாடி எஸ் கொடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து என்னென்ன லிஸ்ட்டு பண்ண சொல்லியிருக்காங்க, லிஸ்ட்டு பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஃபேமிலியர் எஸ்ஏ கொடுத்துருங்க. என்னன்னு தெரியல, பட் வந்து நம்ம எஸ் கொடுத்துடலாம். ஃபேவரபிளின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் வந்து ரேண்டமாக கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ஒப்பீனியன் தான், அது வேற ஒன்றும் கிடையாது. சப்போஸ் வந்து லெஃப்ட் சைடில் படித்து பார்த்துட்டு கொடுங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்டாலும் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதை பற்றி கூட கொஸ்டின் கேட்டாலும் கேட்டுக்கலாம். அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இது அக்ரி, நெய்தர் அக்ரி ஆர் டிஸ்அக்ரின்னு கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துடலாம். நெய்தர் அக்ரி டிஸ்அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துருங்க. படித்து பார்த்துக்கிட்டு கரெக்டாக கொடுங்க. ஸ்ட்ராங்லி அக்ரி கொடுத்துருங்க. among the option provided such as imprisonment, mandatory compensation, why did you prefer some remedies over others? What other action do you think would be appropriate if the defendant is found guilty, either with respect to punishment? Yes. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீஷன் கோடு வந்துருச்சு. இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி Mturk பேஜருக்கு போயிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ நான் எப்படி சொன்னோம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சுருங்க. கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஒப்பீனியன் தான், என்னடா ஏதோ ஒன்று கொடுத்துட்ருக்கானே நினச்சிட்டு இருக்காதிங்க. அதுக்கு ஈக்குவலாக தான் நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். நான் கொடுத்ததே நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் கொடுத்தா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.